ஸ்பாட்லைட் நேர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரைவிமர்சனத்தில் பார்க்க போகிற படம் வந்து டபுள் ஆக்குபன்சி. விசு வந்து ஒரு டயலாக் சொல்லுவார், பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தியத்துக்கு பைத்தியம் பிடிச்சா அந்த பைத்தியத்தை எந்த வைத்தியத்தை கொடுத்து வைத்தியம் பார்க்க முடியும்னு சொல்லுவார். நம்மளுக்கு ஒரு நிமிஷம் அப்படி ஒரு மாதிரி தரலாம் சுற்றுறேன், எப்படி இதை மறுபடியும் சொல்கிறது அப்படின்னு யோசிச்சு பார்த்து எழுதி வச்சு யோசித்து பார்த்தா அது கரெக்டாக புரியும். அதை மாதிரி இந்த படத்தில் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு ஐடியாவை வந்து பிடிச்சிருக்காங்க. அது திரையில் அழகாக விளக்கி சொல்லிட்டாங்க. கதையில் எந்த அளவுக்கு விளக்க முடியும்னு தெரியல, இருந்தாலும் கூடுமான வரைக்கும் நான் சொல்கிறேன். ஒரு ஆண் இருக்கிறார் வைங்களேன், அவர் வந்து 12 மணி நேரம் மட்டும்தான் ஆணாக இருப்பார். இப்போ டக்குன்னு பெண்ணா மாறிடுவார். இவருக்கு என்ன நடந்தாலும் அது அவருக்கு அவரை எஃபெக்ட் ஆகாது. ஒரு அடிப்பட்டா அவங்களுக்கு காயமா இருக்காது. அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு லைன். இன்னும் டீட்டெயிலாக சொல்ல போறதா இருந்தா, ரொம்ப நாள் குழந்தை இல்லாத ஒரு தம்பதியா இருக்காங்க, போஸ் வந்துட்டு வினோதினியும். அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. பிறந்த குழந்தை வந்து உடனே இறந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அந்தால அவர் வந்து கடவுளை பார்த்து புலம்புறாரு, ஐயோ கடவுளே என்னோட குழந்தை இறந்துடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. டக்குன்னு இறைசக்தி வந்து ஒரு ஒளியை பாய்ச்சி அந்த குழந்தைக்கு உயிர் வந்துருது. ஆனா அந்த குழந்தை வந்து 12 மணி நேரம் மட்டும் ஆணா இருக்குது. அதுக்கடுத்து பெண்ணா மாறிடுது. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க வந்து 2 பேரும் அம்மா அப்பா போஸ் வந்துட்டு வினோதினி இறந்துடுறாங்க. இந்த குழந்தைகள் தான் ஹீரோ சந்தோஷ், ஹீரோயின் வந்து ரேஷ்மா. இவங்க 2 பேரும் தான் இருக்கிறாங்க. இந்த 2 பேருடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னா, 12 மணி நேரம் மட்டும் வாழக்கூடிய சந்தோஷ்க்கு சம்யுக்தா மேல காதல் வருது. 12 மணி நேரம் பகல்ல வாழக்கூடிய ரேஷ்மாவுக்கு வினோத் கிஷன் மேல காதல் வந்துருது. இந்த 2 காதலோட எண்டு என்னாச்சு? ஒரே வாழ்க்கை, ஒரே உடம்பு வச்சு இரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும், இரு உருவங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும், இரு துருவங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும். இவங்களுக்கு என்னென்ன நேர்ந்தது என்பதுதான் இந்த படத்துடைய திரைக்கதையா விரியுது. சம்யுக்தாட்ட இருந்து இந்த படத்தை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸ் யார் அப்படின்னா, ஒரு 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள உட்பட்டவர்கள் மட்டும் தான் தியேட்டர் நோக்கி நிறைய வர்றாங்க. ஸோ அப்போ ஜென்சி கிட்ஸ் தான் முக்கியமாக தியேட்டருக்கு வர்றாங்க. அவங்களுக்கு தேவையான என்னென்ன விஷயத்தை பண்ணணுமோ அது எல்லாத்தையும் சம்யுக்தா வச்சு இயக்குனர் பண்ணியிருக்காரு. சம்யுக்தாவும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாகவும் இருந்தாங்க. நடிகர் சந்தோஷ் ஹீரோ அறிமுகம்னு போட்டிருந்தாங்க. நிச்சயமா அறிமுகம் சொல்லவே முடியாத நல்ல தெரிஞ்ச முகம் மாதிரி அவ்வளோ இயல்பாக நடிச்சிருக்காரு. ஆக்ஷன் காட்சி முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் அவர் ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. நிச்சயமா அவர் மேல ஒரு சின்ன நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடிப்பை இந்த படத்தின் மூலமாக அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். நம்ம ரேஷ்மா ரொம்ப அழகா இருக்காங்க. முக்கியமா அந்த கிளாமர் ஏரியாவை சம்யுக்தா எடுத்துட்டா கூட எமோஷனல் ஏரியா வந்து ரேஷ்மா எடுத்துக்கிறாங்க. எமோஷனலான காட்சிகள்ல எல்லாத்துலயுமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. குறிப்பா 6 மணிக்குள்ள தன்னுடைய உடல் வந்து ஒரு ஆணா மாறிடும். ஹீரோ உள்ள நம்ம உடம்புக்குள்ள வந்துருவாரு. அந்த 6 மணிக்குள்ள நம்ம வீட்டுக்கு போகணும்னு சொல்லி ஒரு பதப்பதப்போடு ஒரு சீன் ஒன்று வரும். அந்த சீன்லாம் அட்டகாசமா நடிச்சிருந்தாங்க. அப்புறம் நம்ம விடிவி கிரீஸ் வந்து எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அந்த இடத்துல கடா வெட்டுற மாதிரி சின்ன சின்ன காமெடிகள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அவருக்குன்னு ஒரு மாஸ் மூமெண்ட் ஒன்று படத்தில் இருக்கு. நிச்சயமா அது ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, அது ஸ்கிரீன்ல தெரிஞ்சுது. அடுத்ததாக வினோத் கிஷனோட நடிப்பு, பொறுப்புணர்ந்து தன் கேரக்டரின் ஆழம் இருந்து அவரும் ஒரு இயல்பான நடிப்பு கொடுத்திருக்காரு. நடிகர்களுடைய தேர்வும் சரி, அவங்களுடைய நடிப்பும் சரி, அவங்களுக்காக எழுதப்பட்ட ரைட்டிங்கும் சரி, எல்லாமே சூப்பர். இந்த பெருமை யாரை சேரும்னா அஸ்வின் கந்தசாமி இயக்குனர் தான் சேரும். சாம் சிஎஸோட பின்னணி இசை வந்து நம்ம நிறையா கிரைம் த்ரில்லர் அந்த வெப் சீரிஸ் இதில் தான் பார்த்துக்கிட்டே இருக்கும் அடிக்கடி. ஆனால் இதில் வந்து ஒரு நல்ல ஒரு இளமை துள்ளலான ஒரு படத்தில் ஒரு ஃபேண்டசி கதையில் வந்து அவர் மியூசிக் எப்படி இருக்கும் அப்படின்னு சின்ன யோசனை இருந்துச்சு டைட்டில் பார்க்கும்போது. ஆனால் உள்ள நிச்சயமாக நிறைய ஆச்சரியப்படுத்தியிருந்தார். மின்னல் அடிக்குது கண்ணே அப்படின்ற ஒரு பாட்டு ஹூக்லைனில் வரும். அந்த ஹூக்லைனாக வரும் அந்த பாட்டு. அதெல்லாம் அட்டகாசமாக இருந்துச்சு. இது அப்படி சொல்லும்போது அந்த பாடல் எவ்வளோ நல்லா இருந்துச்சோ அந்த பாடல் எடுக்கப்பட்ட விதம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மேக்கிங்கில் கேமராமேன் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு போயிருக்காருன்னு சொல்ல முடியும். ஏன்னா அது வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படமெல்லாம் கிடையாது, ஒரு மினிமமான பட்ஜெட் படம் தான். ஆனால் அதுக்குள்ளே என்னென்ன கேமராக்குள்ள பிரமாண்டம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற உழைப்பு வந்து ஒரு நல்லா போட்டிருந்தாரு. இந்த நம்ம பார் சீனு பப் சீன்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதோட மேக்கிங் எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. இயக்குனர் வந்து முதல் பாதியில் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டான உழைப்பை போட்டிருக்காரு. முதல் பாதியை அவர் நகர்த்தி சென்ற விதம், எல்லா கேரக்டர்களுக்குமான சின்ன சின்ன எமோஷனலை கொடுத்த விதம், ஒவ்வொரு லவ்வையும் பில்டப் பண்ணி கொண்டு போன விதம் வந்து இன்ட்ரோல் வரைக்கும் இன்ட்ரோவில் வைக்கப்பட்ட ஒரு முக்கியமான ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி அட்டகாசமாக இருந்துச்சு படம். 2ஆம் பாதியில் இந்த ஒரு கஷ்டமான கதையை எடுத்துட்டோம், இதை வந்து எப்படியாவது முடிச்சா போதும், இப்படி தான் முடிக்கணுங்க ட்ராக்ல போகாமன்ற மாதிரியான கொஞ்சம் அங்கங்கே சில பிரச்சனைகள் அப்படி எப்படி சும்மா விட்டுட்டு கிளாரிஃபிகேஷன் நிறையா கொடுக்காம கொண்டு போய் படத்தை முடிச்சிருந்தாரு. அந்த 2ஆம் பாதியை இன்னும் கொஞ்சம் தேர்ந்து உழைப்பை கொடுத்து இன்னும் ஒரு தரமான ரைட்டிங்கை கொடுத்துருந்தா 2ஆம் பாதியும் ஒரு பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஆனால் நிச்சயமாக நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், 2ஆம் பாதியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் 20 வயதிலிருந்து 30 வயதுக்குள்ள இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் இந்த படம் வந்து நிச்சயமாக பிடிக்கும். பெரியவர்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஜென்சியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சம்யுக்தாவோட கிளாமர் எல்லாம் பிடிக்கும், படத்தில் வந்து ஒரு வித்தியாசமான கதைக்களம் பிடிக்கும்னா நீங்கள் நம்பி தியேட்டருக்கு போகலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.